இந்த 21ஆம் நூற்றாண்டின் புதிய ஆண்டாளாய் நம்முடைய தமிழ் மண்ணில் இருந்து ஒரு புரட்சி குயில் கேட்கிறது, ஒரு புரட்சி குரல் கேட்கிறது. அந்த புரட்சி குரலின் பெயர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி என்று அறியப்படுகிறது. அந்த புரட்சி குயிலின் பெயர் அகிலா கிருஷ்ணமூர்த்தி. இங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவருடைய இந்த கவிதை தொகுப்பு அன்னதான வரிசையில் செயற்கை நுண்ணறிவு, காலையிலிருந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல கரிசல் இலக்கியத்தின் நோக்கும் போக்கும் என்று, அப்படியான ஒரு தலைப்பாக நீங்கள் இதை பார்க்கலாம். அன்னதானம் என்பது தமிழகத்தின் அடையாளம், அது நம்முடைய நோக்கு. ஆனால் போக்கு எப்படி இருக்கிறது என்றால் செயற்கை நுண்ணறிவோடு சேர்ந்து இருக்கிறது என்கின்ற அந்த பண்பாட்டையும் அறிவியல் வளர்ச்சியையும் சேர்ந்து சொல்கிறார் பாருங்கள் இந்த கவிஞர். இப்படித்தான் நீங்கள் எல்லாவற்றையும் அணுக வேண்டும் என்பதைத்தான் இதுவரைக்கும் பேசிய படைப்பாளர்கள் எல்லாம் உங்களுக்கு கருதுகோளாக சொன்னார்கள். நம்முடைய சோ தர்மன் ஐயா பேசும்போது சொன்னார், நீங்க சாப்பிடுற அதே ஹோட்டல்ல தான் நாங்க சாப்பிடுறோம், நீங்க பயணப்படுற அதே பஸ்ல தான் நாங்களும் பயணப்படுறோம், நீங்க சுவாசிக்கிற அதே காத்தை தான் நாங்களும் சுவாசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு படைப்பாளர்களுக்கு என்று எப்படி ஒரு மாறுபாடான சிந்தனை வருகிறது என்றால் அந்த சிந்தனை வெறுமே இந்த பௌதீக கண்ணால் வருவதில்லை, பௌதீக கண்ணால் வருவதில்லை. மனசில் அந்த கண்ணை நீங்கள் திறந்து கொள்ள வேண்டும். அப்படி திறந்து கொண்டால் இந்த மாதிரி அன்னதான வரிசையில் செயற்கை நுண்ணறிவு AI என்று சொல்கிறோம் அல்லவா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நம்முடைய கலாச்சாரத்திற்குள் ஊடுருவுகிறது என்கின்ற அந்த புதிய பார்வையை அகிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த தொகுப்பில் கொடுத்திருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான காத்திரமான ஒரு வரி இருக்கிறது தோழர்களே. தேரை செய்பவர், நம்ம பார்க்காத தேர் இல்ல, தேரை செய்பவர் தேரில் அமர்ந்தால் தெய்வம் நின்று தொழும். எப்படி இருக்கு பாருங்க, என்னமா ஒரு சமூக புரட்சி. நீங்க உள்வாங்கினீங்கன்னா கைதட்டல் கொடுங்க. ஏன்னா இந்த கைதட்டல் என்பது எனக்கான கைதட்டல் இல்லை. இந்த வரியை நீங்க அத்தனை பேரும் தேர் ஓடுகின்ற அந்த தெருக்களை பார்த்திருப்பீர்கள், தேரின் மீது ஏறி அமர்ந்து பூஜை செய்கின்றவர்களையும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தேரை செய்த அந்த தொழிலாளி எங்கே போனான்? அந்த ஒரு கேள்வியை என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? தேரை செய்த தொழிலாளி எங்கே போனான்? அப்படி என்றால் தேர் செய்து முடித்தவுடன் அவனுக்கும் தேருக்குமான ஒரு விலகல் வந்து விடுகிறது அல்லவா? அந்த விலகல் இருக்கக்கூடாது. அப்படி வந்தால்தான் அந்த சமூகம் சமத்துவ சமூகம் என்பதை அகிலா கிருஷ்ணமூர்த்தி இந்த ஒற்றை வரியில் நிலைநாட்டுகிறார். தேரை செய்பவர் தேரில் அமர்ந்தால் தெய்வம் நின்று தொழும் என்றால் மனிதர்கள் தான் உண்மையில் தெய்வங்கள் என்பதை அகிலா கிருஷ்ணமூர்த்தி இந்த 21ஆம் நூற்றாண்டின் சமத்துவ தர்மமாக நமக்கு கொடுக்கிறார். சமத்துவ தர்மம் எது என்றால் மனிதர்களை ஒன்றாக பார்ப்பது. நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்று இல்லாமல், நான் இறைவனுக்கு பிடித்த பிறவி நீ கீழானவன் என்று சொல்லாமல் எல்லோரும் சமம் என்று சொல்லுகின்ற அந்த சமத்துவ பார்வைதான் நமக்கு எதிர்காலத்துக்கான நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் படைப்பாளர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.